உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம் முதல் கடைசி வரை நாம் முதலாவது வாசிப்போமாக. யாத்ராகமம் 17 8வது வசனம் முதல் கடைசி வரை. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றான். இன்னொரு வசனத்தையும் இப்போதே நான் வாசித்து விடுகிறேன். உபாகமம் 33வது அதிகாரம். உபாகமம் 33வது அதிகாரம் 26வது வசனம் முதல் கடைசி வரை. உபாகமம் 33 26வது வசனம் முதல் கடைசி வரை. ரெடியா? சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? ஓகே. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நல்ல காதுக்கு இனிமையான வசனங்கள். நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய மனதிலே சமாதானம் வருகிறது. நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம் வருகிறது. நல்ல செய்திகளை கேட்கும்போது நம்முடைய முகம் மலர்கிறது. துக்கமான செய்தியை காட்டா உருன்னு போயிடுறான். நல்ல செய்தி அப்படிங்களா அப்படின்னு தூங்குறவன் எந்திரிச்சிடலாம் பாருங்க. ஆக செய்தி என்ன? செய்தி உங்களுடைய உள்ளத்திலே போகிறது. கர்த்தர் நல்லவர். நல்ல வார்த்தைகளை சில சமயத்தில் சில பிரசங்கியார்கள் அந்த பேசிட்டு போகிறப்ப பார்த்தா வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். தே வுட் ஹவ் ஸ்போக்கன் சம் குட் வேர்ட்ஸ். நல்ல வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய, அவர்களை பலப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல திசையில் திருப்பக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை, நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. உடனே நீங்கள் நினைக்கலாம், குட் வேர்ட்ஸ், நல்ல வார்த்தைகள்.
நல்ல வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்துகின்றன, சந்தோஷப்படுத்துகின்றன, பலப்படுத்துகின்றன, ஒரு தைரியத்தை கொடுக்கின்றன, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. அதுதான் பைபிளோட அடிப்படை கருத்துக்களில் ஒன்று. நம்முடைய பரிசுத்தத்தின்படி ஆக கடவுதுன்னாரா? இல்லை. உன்னுடைய நீதியின்படி ஆக கடவுதுன்னாரா? இல்லை. நீ காணிக்க ஓட்டதின்படி ஆக கடவுதுன்னாரா? அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரைடர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தனம் பைபிள் வாசித்தேன் அதனால பரலோகம், அப்படி இல்லை. தனம் ஜெபம் பண்ணேன் அதனால பரலோகம், அப்படி இல்லை. ஆனால் இதெல்லாம் அவசியம். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், பரிசுத்தமாக வாழணும், ஆலயத்துக்கு போகணும், ஆராதனையில் பங்கு பெறணும், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அங்கே அவருடைய வசனங்களை கேட்டு அதற்கேற்றபடி நம்முடைய மனதை திருப்பி வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையட்டும் என்று கர்த்தர் ஒரு அடிப்படை சட்டத்தை போட்டு விட்டார். 2 குருடர்கள் வர்றாங்க, எங்களுக்கு உதவி செய்யும். அவன் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்? கண்களை திறக்க வேண்டும். உங்களுடைய கண்களை நான் திறக்கக்கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களா? சும்மா திறந்து விட்டுருக்க வேண்டியதானே. அவர் ஒரு கேள்வி வேற ஒன்று கேட்குறாரு, விசுவாசிக்கிறீர்களா? ஆம் விசுவாசிக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுது. கானானிய ஸ்திரீ வர்றா, என்னமோ உனக்கெல்லாம் கிடையாது, இந்த சுகம்ங்கிறது பிள்ளைகளுடைய அப்பா, உனக்கெல்லாம் கிடையாது போ அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருக்கிறாரு. நாய்க்குட்டிகளுக்கு போடுறதா பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து, அப்படி கூட சொல்லிவிட்டார். அவன் என்ன சொல்லிட்டான், நாய்க்குட்டியெல்லாம் மேஜையிலிருந்து பிள்ளைகள் சாப்பிடும்போது விழுகிறத சாப்பிடுமில்லன்னு சொல்லிட்டான். இவளுக்கு இவரை விட்டு போக மனதில்லை. இவர்கிட்ட என்னமோ இருக்கு, இவர்கிட்ட கிடைக்கும், இவர் நிச்சயமாக சுகமாக்குவார், என் பிள்ளையை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு தடை இருந்தபோது நம்ப முடியாது. அவரே சொல்கிறார், நான் உனக்கெல்லாம் உன் பிள்ளைக்கெல்லாம் சுகம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆனால் கடைசிக்கு நான் ஒற்றேடி அடிச்சிட்டாரு. என்னன்னு, உன் விசுவாசம் பெரியது. ஆச்சரியம். அப்போ அவருடைய விசுவாசத்தின்படி ஆயிட்டு போனால் வீட்டில் பிள்ளை வந்து சுகமாக இருக்கு. அந்த 100க்கு அதிபதி விஷயத்திலையும் அவர் சொல்கிறாரு, நீ போகலாம். அவன் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளே கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே அப்படின்ட்டு, நீ போ, நீ விசுவாசித்த அப்படி உனக்கு கடவுது. இப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? என்ன விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? இருக்கிறார் மாதிரி இருக்கு பாஸ்டர். சரி, அதாவது இருக்கே, அதுக்கு ஒரு சந்தோஷம்தான். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜனங்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துவார். தேவன் என்னோடு இருக்கிறார். சகாயம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறார், ஞானத்தை தருகிறார், வழி நடத்துகிறார். ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஜெயம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஒரு உலகத்தில் யார் என்ன பேசினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வரணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணலாம். புதிய வருஷத்துக்கு இன்னொன்று வருது, அது ரைட்டு. ஆனால் இப்பொழுதே நாம் தீர்மானிக்கலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்வார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்வார். இந்த பிரசங்கம் ரொம்ப நீண்டு போயிடக்கூடாதுன்னு தான் முதல்ல வசனத்தை வாசிச்சிட்டேன் நான். அமலேக்கோட யுத்தம் வந்தது. யுத்தத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே
3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். அப்புறம் ஒரு இடத்துல தண்ணீர் கிடச்ச போது அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வருத்தம், ஏன்னா இங்கே கொண்டு வந்து விட்டிய தண்ணி இல்லாத காட்டில் அப்படின்னு மோசையை திட்டுற மாதிரி சூழ்நிலை வந்தது. அப்புறம் கர்த்தர் சொன்னார், ஒரு மரத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டால் தண்ணீர் மதுரமாயிற்று. இது ஒரு இன்சிடெண்ட்டு. இந்த இப்போ நம்ம ரெவி தீமில் அமலேக்கோட யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இதுக்கு வர்றேன். அங்கே தண்ணீர் மதுரமாயிற்று. சரி, அது தண்ணீருக்காக பிரச்சனை பண்ணாங்க. அடுத்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க. சாப்பாடே இல்லை, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு. சரி பார்த்தாரு, வானத்திலேருந்து தூதர்களுடைய அப்பம் மண்ணா போட்டார். அது ஒவ்வொரு நாளும் காலையில் போய் மண்ணா பொறுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு பொறுக்குனாங்க. நிறையா பொறுக்குனவங்களுக்கு அளவு தான் இருந்துச்சு, கொஞ்சமாக பொறுக்குனவங்களுக்கு கொஞ்சம் கூட அளவுக்கு வந்துருச்சு. இது என்ன கர்த்தர் இது? முடிஞ்ச மட்டுக்கு இங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுங்க. ஹலோ, முடிஞ்ச மட்டுக்கு பொறுக்குங்க மண்ணா. பத்தாவதுக்கெல்லாம் அவர் சரி பண்ணிக்கிறவாரு. சரி, அப்படி மண்ணா கொடுக்கப்பட்டது. தண்ணீர் கசப்பாக இருந்தது, அதை மதுரமாக்கினார். அப்புறம் மன்னா 16வது அதிகாரத்தில் மன்னா கதை வருகிறது. 17வது அதிகாரத்தில் அங்கே தண்ணீரே இல்லை, அங்கே கசப்பாக இருந்தது, இப்போ தண்ணீரே இல்லை. என்ன நடந்தது? அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் இல்லையா நம்ம கூட? அப்படி தான் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுறேன். அதில் 17வது அதிகாரத்தில் 5 முதல் 4 முதல் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பர்களில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஓரேபில் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன். அந்த கன்மலையை அடி, தண்ணீர் ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம், இதை கொஞ்சம் கவனிக்கணும், வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். இது 2 விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும். அடுத்து, எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரா இல்லை என்ற கேள்வி நம்ம கேட்காமே அந்த இருதயத்தில் அது தோணும். அதை போடுறது வேற ஒரு ஆள். நம்ம கேட்காமே அந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா இல்லையா. அப்புறம் இவர் இல்லைன்னா அவனை பிடிச்ச மோசே, ஏன்டா எங்களை கொண்டு வந்து இங்கே விட்ட, அவனை கல்லெறிய பார்க்கிறார்களேன்னு அவன் சொல்கிறான். ஆக இவ்வளவு சூழ்நிலைகள் வந்த பிறகு செங்கடல்லாம் தாண்டி வந்தாங்க. இப்போ 3 நாள் வந்ததுனால அங்கே களைச்சி போச்சு, தண்ணீர் இல்லை, கசப்பாக இருந்துச்சு, அதை மதுரமாக்கினார். சாப்பாடு அங்கே மண்ணா கொடுத்தாரு. அப்புறம் தண்ணீர் இல்லாத போது அங்கே கன்மலையை அடித்து தண்ணீர் வர வைக்கிறார். இந்த 3 காரியங்கள் நடந்த பிறகுதான் ரெவிதீமில் யுத்தம் வருகிறது. இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு உடனே அவர் பெரிய காரியம் எதுவும் செஞ்சிடல, தண்டனையெல்லாம் கொடுத்துடல. ஆனால் இஸ்ரவேலர் அங்கே வருகிறார்கள். ரெவிதீமில் அமலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவனை பற்றி அந்த அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறீங்க. அவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியாலே
இப்போ நேற்று அந்த கிறிஸ்மஸ் செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அநேக தடைகளை தாண்டி இயேசுவானவர் நமக்காக பூமியிலே மனுஷனாய் பிறந்தார் என்று. அதாவது இந்த தடைகள் என்னவென்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், தேவனுடைய திட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கணும், காலி பண்ணணும். மனுஷனே இருக்கக்கூடாது, ஸ்திரீயின் வித்தே வரக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பிசாசு போராடினா, இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தால் அது என்ன சொல்லுகிறது? இந்த அமலேக்கவுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய், சாத்தான் தான் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவரை தள்ளி விட்டு இவன் போய் உட்காரணும்னு நினைச்சான். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அங்கே அமலேக்கவுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது என்று. ஆதலால் யுத்தம் தலைமுறை தலைமுறை தோறும் அங்கே தொடரும் என்று சொல்லுகிறார். நான் நினச்சேன், ஏன் ஒரே அடி அவங்களெல்லாம் காலி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சா, அந்த அமலேக்கோடைய வம்ச வகராறில் அங்கே இருக்க ஜனங்களில் அடுத்த தலைமுறையில் 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால் இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுருக்கிறாரு. எதிரிகளை கொள்கிறாரு. ஆனால் எல்லாரையும் தலைமுறை தலைமுறை தோறும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? தலைமுறை தலைமுறை அந்த சந்ததி இருக்கிறது. அந்த அமலேக்கோடைய சந்ததி தான் கடைசியில் எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த ஆகானா பேர் என்ன, ஆமான் அவன் தான் அந்த ஆளுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியாக விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். விரோதிகள் இருக்கிறார்கள். சொல்லுங்க, விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்காக இருக்கிறார். எனக்காக யாவை செய்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம செய்ய வேண்டியது என்ன? மோசே மாதிரி கையை தூக்கி, ஹலோ, எத்தனை பேர் கையை தூக்கி இருப்பீங்களா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறார், ஜெயம் கொடுக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் மோசேயை போல என் வாழ்க்கைக்கு நான் என்னுடைய கையை உயர்த்துகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக என் கையை உயர்த்துகிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் மோசமாக தான் இருக்கு. நம்ம உருப்படுறதுக்கு வழியே இல்லை, நம்ம பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. செத்தம்னு நினைக்கிறான். ஆனால் அவர் ஒரு நேரம் எழுப்பி விட்டுக்கிறாரு. செத்தாலும் எழுப்புவார். செத்தேன்னு சொன்ன எத்தனை பேர் எழும்பி இருக்கிறீங்க? அந்த சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில கதை முடிஞ்சு போச்சு என்று நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. சொல்லியிருக்கீங்களா? இன்னமும் செய்வாரு, இன்னமும் செய்வாரு, முடிவு வரை இருந்து செய்வார், ஜெயம் கொடுப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அமலேக்க நாசம் பண்ணுவேன்னாரு, உங்களுடைய சத்துருக்களை நாசம் பண்ணுவேன்னாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சத்துருக்களை கர்த்தர் நாசம் பண்ணுவார். சில சமயத்தில் நம்ம நினைக்கிறேன், அவன்லாம் நான் நல்லா இருக்கேன், எனக்கு விரோதம் மும்பிட்டு பண்ண ஆண்டவரே, அவனை ஒரே பாரு ஆண்டவரே, அவனை போட்டு பார்க்கணும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நினைக்க தோணுது. நம்ம அதை சொல்ல வேண்டியது, அவரே போட்டு பார்த்துருவார். அல்லேலூயா. போட்டு பார்க்கிறவர் இருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறவர் இருக்கிறார். அவர் போடுறத போட்டு பார்த்துக்கிறவார். நம்ம போய் அதை செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வேலை சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? அறிவிக்கிறீங்களா? உங்க காலு கூட அழகா இருக்காங்களா? ஹலோ, நம்ம காலு அடைய சமயத்தில் பார்த்தா சொறி பிடிச்சிருக்கோம். நம்ம சொறி பிடிச்ச காலோட தான் போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம். கடைசி அவர் பார்த்தா நம்ம கால் அழகா இருக்குன்றாரு. ஆட, இப்படி கூட சொல்லுவாரா? ஹலோ, எல்லாரும் அழகா இருக்கமா, கருப்பா இருக்கமா, சிவப்பா இருக்கமா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பாதங்கள், சொல்றேன், உங்களுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது என்று சுவிசேஷம் அறிவிக்கிற உங்களுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்கிறவர்.
என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். அமலேக்கை பூமியில் இராதபடி நாசம் பண்ணுவார். அமலேக்கை பூமியில் இராதபடி நாசம் பண்ணுவார். ஆதலால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக என்னுடைய கரத்தை நான் உயர்த்துகிறேன். மோசே அந்த மலையின் மேலே கோலை உயர்த்தினது போல, கையை உயர்த்தினது போல நான் என்னுடைய வாழ்க்கையிலே என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் என் கையை உயர்த்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த உபாகமம் 23 அதில் இருக்க வசனம் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் அற்புதமாக இருக்குது. அதில் என்ன வாசித்தோம்? உபாகமம் 33 யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் ஏன் இஸ்ரவேலுடைய தேவன் சொல்லியிருக்கிறது அந்த இடத்துல? யாக்கோபின் கோத்திரத்தாருடைய தேவன் சொல்லியிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விசேஷமா என்னமோ சொல்றாரு. அல்லேலூயா. இந்த இடத்துல ஏதோ ஒன்றை விசேஷமாய் சொல்லுகிறார். என்னன்னு? யெஷூரன் வெரி பவர்ஃபுல் ஃபெலோ. இவனை ஜெயிக்க ஒருத்தராலே முடியாது. இங்கே என்னவோ குத்து சண்டை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் குத்திடுவேன் அப்படியே தான் சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த யெஷூரன், இந்த இஸ்ரவேல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய ஜனம், அவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். யெஷூரன் பெரிய பலசாலி. யெஷூரனுடைய தேவனை போல இவனை பத்தி யெஷூரன்றாரு. அவர் தன்னை சொல்லும் போது யெஷூரனுடைய தேவன். நீங்க யெஷூரன் தானா? அவர் உங்களுடைய தேவன் தானா? அல்லேலூயா. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டங்களின் மேலும் ஏறி வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறார், வருகிறார், வருகிறார். என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு ஞானம் கொடுக்கிறார், எனக்கு என்னை வழி நடத்துகிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி என்ன சொல்லுவாராம்? இந்த சத்துருக்களை அழித்து போடு, அழித்து போடு அப்படின்றாராம். என்னவா? பிட்டரிய அவர் பிடிச்சிக்கிட்டு அடிவன அப்படி சொல்றாராம். அப்படிதான் எழுதியிருக்கு. எழுதியிருக்கா? ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார், சிதறி ஓடி போவார்கள். அப்புறம் பிட்டரிய 18வது சங்கீதம் வாசிங்க, பிட்டரியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி போடு அப்படின்னு சொல்லுவேன்றார். ஹலோ இருக்காரா? இருக்கிறாரா? உங்களுடைய சத்துருக்களை பிட்டரியை பிடிச்சிக்கிட்டு வரான், போடு அடின்னு வரான். ஹலோ, எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் விளங்குகிறது, உங்களுக்கு விளங்குகிறது, உங்களுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு விளங்குகிறது. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அனாதி தேவனுடைய அடைக்கலம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். பல சமயங்களில் நாங்கள் யோசிப்போம், இந்த உலகத்து மக்களோட நம்ம ஒன்றும் விடுதலையாக பேச முடியலையே. பேசுனா அவங்க காரியத்தை தான், அவங்க பொய்யான, அந்த தவறான, அந்த மாயையான, அந்த அசுத்தமான, அந்த பாவமான, அந்த உலக ஆசை காரியங்களே பேசுவாங்க. நம்ம அவங்களோட சேர்த்துக்கிட்டு ஆமாம் 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 அப்படியா சொல்ல முடியும்? அதனால் அவங்களோட பேச முடியலை. அவங்க பேசின ஆரம்பித்த உடனே ஏதாவது பொய்யை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, தவறான காரியங்கள். அதனால் அவங்களோட ஐக்கியம் நமக்கு இல்லை. சில சமயத்தில் நமக்கு சொந்தமே இல்லைங்களா? எனக்கு நினைக்கிறீங்களா? எங்கள் ஊரில் ஹலோ, என் மக கல்யாணம் தான், மக இருக்குது, மக கல்யாணத்துக்கு எங்கள் ஊரில் இருக்குது எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கல. ஏன்? அவங்கெல்லாம் ஒன்று என்னை பார்த்தாவே ஏற இறங்க ஈவானெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். இந்த ஆட்களோட ஐக்கியம் இல்லாமல் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு சுகம். ஐயா, எங்கள் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் என்ன செய்ய? வியாதி பிடிச்சிடும்.
அடங்கி இருக்க வேண்டியதான கர்த்தரோட கூட. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். இருப்பீங்களா? சொல்லு பார்க்கலாம். என்னுடைய ஜனம், யாக்கோபின் ஊற்றுனா யாக்கோபுடைய பிள்ளைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள், சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் தானியமோ திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமோ பனியை பெய்யும். நடக்குதா? உங்களுக்கு தானே, வேற யாருக்கோவா? ஹலோ, சொல்லு. எனக்காக கர்த்தர் எனக்காக யாவை செய்கிறார். அடுத்து, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அடுத்த வசனத்தை எல்லாருமா சொல்லுங்க. ஹலோ, அவருக்கு ஒப்பானவர் தான் ஒருத்தரும் இல்லை. இதை கேட்டா இவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படாதவங்க இல்லைங்க, அவங்கள ஓரம் கட்டிட்டாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். அவரே கேட்கிறார். நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப அல்லேலூயா அப்படி சொல்லணுமா இல்லையா? இப்போ ஆண்டவரே நான் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை, அவர் கூட இருக்கிறாரு. எழுந்துரு, வேக்கப். தூக்கத்தை விட்டு எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு, அந்த பாவிகளை விட்டு எழுந்துரு, பாபிலோனை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. பாபிலோனை விட்டு வெளியே வா, அங்கே அந்த ஜனங்களோட வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு நீ அங்கே இருந்து வா அப்படி சொல்றாரு. அந்த ஜனங்களோட உட்காந்து வந்துட்டா அப்புறம் இங்கே நமக்கு இங்கே நம்ம கூட்டமெல்லாம் அப்படி பெருசாக இல்லாமல் இருக்கலாம். சபையில் நீங்கள் இருக்கீங்களே விசுவாசிகள், இங்கே நீங்கள் பரலோகம் போகிறவங்களோட ஐக்கியம் வச்சுக்கோங்க. செத்து நரகத்துக்கு போகிறவங்களோட என்னத்துக்கு ஐக்கியம்? அல்ல, அந்த சொந்தம் விட்டுறக்கூடாது. அவன் இங்கிட்டு வர்றது போல நீங்கள் அங்கிட்டு போயிடுவீங்க. நாங்கள் சொல்லுவோம், அந்த வடக்கையர்கள் போட்டி இருக்குல்ல, வடக்கையர்கள் இருக்கிற போட்டியில் எவன் எந்த பக்கம் போவேன்னு தெரியாது. கடைசியில் போய் எங்கிட்ட விழுந்துருவாங்க. நீங்கள் வடக்கையர்கள் இருக்கிற போட்டிக்கு அந்த ஜனங்கள்கிட்ட போகாதீங்க. வந்தா வர்றான், வராட்டி போகிறான். ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாட்டி போகட்டும் அவங்க நரகத்துக்கு. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் தான் கேட்குறாரு, நானா சொல்கிறேன். அவர் சொல்றதாக தானே எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? இப்போ இந்த விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் அநேகரால் இதெல்லாம் இவங்களெல்லாம் நமக்கு ஆகாது அப்படி ஒதுக்கி விடுவாங்க. முன்னையெல்லாம் ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். இப்போ நல்லதப்பா நீங்கள் விளைவிக்கங்க, போங்கப்போ உங்கள் வேலையை பாருங்க. நான் கர்த்தரோட சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் நல்லா இருக்க போகிறேன். நீயா கெடுக்கணும்னா கெடுத்துக்க வாழ்க்கையை. இன்னொன்று கண்டுபிடிச்சான், நம்ம போய் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு கண்டுபிடிச்சான். அதனால் காப்பாற்ற போகிற வேலையை இப்போ நமக்கு இல்லை. ஐயோ போயிட்டாங்களே. அவங்க போனாங்க, கர்த்தரை அவங்கள நரகத்தில் கொண்டு போய் தள்ளுனாரு. இல்லை பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்து இவங்களெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் தள்ளு அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லை, இவங்களா பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு பாட்டு பாடுவான், இவங்க அவருக்கு கேத்தாப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பிசாசு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கே போகிறது தான் நல்லா இருக்குது, அவங்களோட இருக்கிறதா நல்லா இருக்குது, அவங்களோட ஒரு ஃபீஸ்ட்டு, அவங்களோட திருவிழா கொண்டாடலாம், அங்கே கடை அடிக்கலாம், போகலாம், சாப்பிடலாம், என்ஜாய், தண்ணி ஓடலாம், அப்படி போய்கிட்டே இருந்தால் கடைசியில் ஒரு நேரம் பார்த்தா திடீர்னு நரகத்தில் ஐயையோ விவரம் இல்லாமல் போயிட்டேனே. இப்போ விவரம் தெரிகிறப்ப நரகத்தில் எல்லாம் இருக்கீங்க. அதுக்கு தான் இங்கே சொல்கிறான், இப்போதே விழித்து கொள்ளுங்கள். விழித்து கொண்டவர்கள் தான். அதுலேயே போகிறவர்கள், அந்த மயக்கத்திலே போகிறவங்க தான். ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எதிர்பார்க்குறீங்களா? இது நடக்க போகிறது, எல்லாருக்கும் நடக்க போகிறது. உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய்.
அல்லேலூயா.